கோதுமை வாழைப்பழ அடை. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 200 கிராம், வாழைப்பழம் 2, வெல்லம் 200 கிராம், தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 5, நெய், ஏலக்காய். வாணல்ல வெல்லத்தோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை பாயில் பண்ண விடுங்க. வெல்லத்தில் இருக்கிற கல், மண் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வெல்லப்பாகை எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா பாயில் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். நம்ம டைரெக்டாகவே வெல்லத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி மாவில் போட்டு பிசையலாம். ஆனால் அப்போ வந்து இந்த கல் மண்ணெல்லாம் நம்மளுக்கு அப்போ அது போகாது. அதனால் நம்ம இப்போ இந்த பாகு எடுக்கிறோம். நல்லா இப்போ வெல்லம் மெல்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபில்டர் எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ இந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் கோதுமை மாவு ப்ளஸ் பனானா ரெண்டையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பிசைஞ்சு விடுங்க. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தூள் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெல்லப்பாகு அதை எடுத்து இப்போ இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வெல்லம் இன்னமும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு அடை பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் போயிடக்கூடாது. ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அடுத்து வந்து நம்மளோட அந்த அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல அந்த அடையாக வாக்க போகிறோம். அந்த மாவை நல்லா தண்ணி தொட்டு நல்ல ஒரு ஈவனாக நல்லா அடை பதத்துக்கு அடையாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அந்த மாவை. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக, அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம நெய் சேர்த்துக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பீஸ் எடுத்து இப்போ மேலே நல்லா தூவுங்க. இதோட முந்திரி பருப்பும் தூவி விடணும். ஸோ நல்லா ஒரு பக்கம் பாயில் ஆனதும் திருப்பி போட்டுடுங்க. நம்மளுக்கு இப்போ கோதுமை வாழைப்பழ அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இதில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இதில் ப்ரோட்டீன், மாவுச்சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே சாப்பிடலாம்.
இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.